எல்லா இடத்தையும் தனக்கு அதிக முக்கியத்துவம் எதிர்பார்க்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஏன்னா இந்த ராசியோட இந்த நட்சத்திரத்தோட அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவான். ஸோ அப்போ இந்த அனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8வது இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்காரு. ஸோ அப்போ 8வது ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்து தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஆய்வு செய்து தனக்கு விரும்பிய விஷயமா இருக்கா இதுலேயே அதில் முடிவெடுக்கிறதுல இவங்களுக்கும் ஒரு பயம் பதட்டம் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா குறிப்பாக இதில் இருக்க அனுஷ நட்சத்திரம் பெண்கள் தான் இது நிறைய வந்து பிரச்சனைக்கிறாங்க. பெண்கள் தான் நிறைய முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க. ஏன்னா மனுஷ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இறைவனை தேடி வந்த நட்சத்திரம். அதாவது ஆன்மீகத்தினுடைய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வந்து நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் அதன் மேலே ஒரு நம்பிக்கை என்பது கம்மியாக இருக்கும். ஸோ அதனாலேயே இவங்களுக்கு வந்து இவங்களை அந்த கனவுகளை நிறைவேற்றி கொள்ள முடியாமல் இருப்பாங்க. குறிப்பாக என்னன்னாக்கா இவங்களுக்கு இந்த தலைமை பண்பு இல்லை மேல் அதிகாரிகள் தந்தை கிட்டேருந்து எப்போதும் ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் அதிகாரியால் எப்போதும் ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மனசில் பார்த்தீங்கன்னா எண்ணிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் குலதெய்வ வழிபாடை செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் குழந்தைகளுக்காக விரயம் செஞ்சுருப்பாங்க. குழந்தை பேருக்காக ஏதாவது ஒரு முயற்சிகள் எடுத்து அதன் மூலயமா சிறிய விரயங்கள் சந்திச்சிருப்பாங்க. மேலும் என்னன்னாக்கா போன மாதம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்திருக்கும். ஆனாலும் இவங்களுக்கு ஒரு எடுத்த விஷயங்கள் எடுத்த முயற்சிகளில் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. ஸோ என்னன்னாக்கா ஒரு குழப்பமான பதட்டமான சூழ்நிலை தொட்டதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டம் அதாவது ஐப்பசி இந்த 2வது வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக மாறக்கூடிய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். குறிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா குலதெய்வ விஷயத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுப்போம். அதெல்லாம் மாறி சுகங்களையும் சுபத்தையும் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சிறப்பான இருக்குது. ஏன்னா இவங்க எப்போதும் இப்போ தாயை பற்றிய சிந்தனை, வீட்டை பற்றிய சிந்தனை, புதிய பழைய வாகனத்தை மாற்றலாமா இப்படின்ற சிந்தனைகள் எல்லாமே ஓங்கிட்டு இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பழைய கார் வாங்குவாங்க. இல்லை ஒரு புதிய வீடு மாற்றக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. உங்கள் பட்ஜெட்டை அனுசரித்து செஞ்சீங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.